வணக்கம் அன்பான ஒன் டே ஃபுட் சர்வீஸ் அனைத்து சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் ஸ்பான்சர் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு நான் வீடியோ பேசி முடிச்சதுக்கு அப்புறம் மே மாதம் 25ஆம் தேதியும் சனிக்கிழமை மற்றும் மே மாதம் 27ஆம் தேதி வீடியோவும் பின்னாடி வரும் பாருங்க. அது என்னப்பா மே மாதம் 25, 27, 26ஆம் தேதி வீடியோ எப்பப்பா வரும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். 26ஆம் தேதி வீடியோ மெடிக்கல் கேம்ப், அந்த மெடிக்கல் கேம்ப் வீடியோ பெரிய வீடியோ அதை எடிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால தான் மே மாதம் 25ம் மே மாதம் 27ஆம் தேதி வீடியோவும் இதில் ஒன்றா இணைச்சி போடுறோம். சின்ன சின்ன வீடியோ 200 பேருக்கு சாப்பாடு கொடுத்த வீடியோ தானே அப்படின்ட்டு இதில் ஒன்றா இணைச்சி போடுறோங்க. இந்த 2 தேதியிலையுமே ஆட்டோவில் சுமார் ஒரு 200 பேர் வீதம் அன்னதானம் கொடுத்துருக்கோம். அந்த அன்னதானம் கொடுத்த வீடியோ பின்னாடி வரும் பாருங்க. மறுபடியும் சொல்றேன், மே மாதம் 25 சனிக்கிழமையும் மே மாதம் 27ஆம் தேதி திங்கட்கிழமை வீடியோவும் இதுல இணைத்திருக்கிற. ஸோ இந்த வீடியோவை பாருங்க, சரிங்களா? இப்ப ஒரு சின்ன கதை, இந்த கதை சொல்லிட்டு நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். பின்னாடி இந்த 2 டேட்டுடைய வீடியோ வரும் பாருங்க. ஒரு ஊர்ல ஒருத்தன் ரொம்ப ஏழை, இருந்தாலும் மகா சோம்பேறி. எந்த வேலையுமே அவனால போய் செய்யறதுக்கு சோம்பேறி தனப்படுவான். ஆனா ரொம்ப ஏழை. அவன் மிக 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 கடுமையான சிவபக்தன். ஏழையா இருந்தாலும் சோம்பேறியா இருந்தாலும் சிவன் மேல அவனுக்கு அலாப்பிரிய பிரியம். சிவன் கோவிலை கண்டாலே விழுந்து கும்பிடுவான். சிவனுக்கு எங்கன்னா மணி அடிச்சாலே, ஆலயத்துல மணி அடிச்சாலே விழுந்து கும்பிட்டுருவான். சிவன் 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 சொல்லிட்டு அந்த மனதார சிவனுடைய எண்ணத்தை அதிகமா ஓட்டிட்டு இருப்பான். ஸோ அந்த சோம்பேறி வீட்டில் இருக்கும்போது அவனுக்கும் அவன் மனைவிக்கும் சண்டை வந்துட்டே இருக்கும். எந்த வேலைக்கும் செய்யறது இல்லை, வீட்டில் ரொம்ப வறுமையா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு, நீ எந்த வேலைக்கும் போக மாட்டேன்ற, நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்குமேன்னு சொல்லிட்டு பெரிய சண்டை வந்துட்டே இருக்கும் வீட்டில். ஸோ அவனுக்கு இந்த சண்டையால அதிகமான மன உளைச்சல் அதிகமாகும். மன உளைச்சல் அதிகமாகி அப்படியே ஒரு சோகமா உட்காந்துருப்பான். இந்த நிகழ்வை மேல இருந்து சிவபெருமானும் பார்வதி தேவியாரும் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப பார்வதி தேவி சிவபெருமான ஐயா கிட்ட கேட்பாங்க, அவன் உங்களுடைய தீவிர பக்தன், அவனுக்கு நீங்க எதனா ஒரு உதவி செய்யலாமே, அவனை இந்த வறுமையிலிருந்து நீங்க எதனா பண்ணலாமே, ஏன் நீங்க பண்ண மாட்டீங்கன்னு சொல்லிட்டு பார்வதி அம்மையார் கேட்பாங்க சிவபெருமான. அதுக்கு சிவபெருமான் என்ன சொல்லுவார்னா, அவன் என்னுடைய பக்தனாக இருந்தாலும் அவன் ரொம்ப ரொம்ப சோம்பேறி, ரொம்ப ரொம்ப சோம்பேறி. அவனுக்கு நான் என்ன பண்ணாலும் அவன் அந்த விஷயத்த முழுமையாக அனுபவிக்க போறது கிடையாது. அதுல இருந்து அவன் மீண்டு வர போறது கிடையாது. அவனுடைய சோம்பேறித்தனம் ஒழிஞ்சா மட்டும்தான் அவனுக்கு நம்ம எந்த ஒரு உதவி பண்ணாலும் அவன் அதுல வளர்ச்சி அடைவான் அப்படின்னு சிவபெருமான் பார்வதி அம்மா கிட்ட சொல்லுவாங்க. பார்வதி அம்மா என்ன சொல்லுவாங்க, என்ன இருந்தாலும் உங்க பக்தனுங்க, அவன் ஒரு வாட்டி ஒரு ஹெல்ப் பண்ணுங்க, கண்டிப்பா அவன் வளர்ந்துருவான் அப்படின்னு பார்வதி அம்மா ரொம்ப சிவபெருமான் கிட்ட வேண்டி கேட்க, சிவபெருமானும் சரி உன்னுடைய சொல்லுக்கு என்னங்க நான் அவனுக்கு உதவி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் என்ன பண்ணுவாரு, ஒரு நாள் நல்ல இரவுல தூங்கிட்டு இருப்பான் அந்த வறுமையில இருக்கிற சோம்பேறி. நல்லா தூங்கிட்டு இருக்கிற அந்த வறுமையில இருக்கிற சோம்பேறி கிட்ட சிவபெருமான் கனவுல போய் தோன்றி, பக்தா நீ என் மேல வச்சிருக்கிற அன்பினால உனக்கு இந்த வாழ்க்கையில வளர்ச்சி அடைறதுக்காக ஒரு வாய்ப்பு தரேன். உங்க வீட்டுக்கு பின்னாடி வாழை மரம் இருக்கும். அந்த வாழை மரத்துக்கு கீழே 2 அடிக்கு கீழே குழி தோண்டன்னா பெரிய பெரிய பானையில தங்க பொற்காசுகள் இருக்கும். அந்த பொற்காசுகளை வச்சு வாழ்க்கையில நீ பெரிய வளர்ச்சி அடைஞ்சிரு, வாழ்க்கையில முன்னேற்றம் அடைஞ்சிரு அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் கனவுல சொல்லிட்டு மறைஞ்சிருவாரு. மறைஞ்ச உடனே இவனுக்கு என்னன்னா தூக்கம் உடனே கலைஞ்சிரும். நைட்ல விடிய 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 தூங்காம எப்படி போய் நம்ம எடுக்கிறது போறது வரதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருப்பான். யோசிச்சுட்டே வெடிஞ்சிடும். வெடிஞ்சோடனே அந்த வாழை மரத்துக்கிட்ட போய் பார்ப்பான். பார்த்த உடனே இந்த இடம் தான் நம்ம சிவபெருமான் சொன்ன இடம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான், இந்த இடத்த தோணுனா 2 அடி தோணுனா நமக்கு அந்த தங்க பொற்காசுகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான், இதை நம்மளே தோணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணும்போது அவனுக்குள்ள ஒரு யோசனை வரும், என்னடா இது, நம்ம தான் பெரிய பணக்காரனாக போறோமே, இந்த பானை கிடைச்சிருச்சுன்னா, தங்க பொற்காசுகள் பானை கிடைச்சிருச்சுன்னா நம்ம போய் குழி தோன்றதா, சேச்சா இது வேலைக்கு ஆகாது, நம்ம என்ன பண்ணலாம், கூலிக்கு ஒரு ஆளை வச்சு இந்த குழியை தோண்ட சொல்லலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணுவான், வெளியிலிருந்து கூலி ஆட்கள் ஒருத்தரை வர வச்சு அந்த பானை இருக்கிற அந்த இடத்துல குழி தோன்றதுக்கு ஏற்பாடு பண்ணுவான். கூலி ஆட்கள் வந்துருவாங்க, குழி தோன்றதுக்கு ரெடி ஆகுவாங்க. அப்ப என்ன பண்ணுவான், யோசிப்பான்,
ஒருவேளை இந்த கூலி ஆட்கள் பள்ளம் தோண்டும் போது இவங்க கண்ணில் அந்த தங்க பொற்காசுகள் மாட்டுச்சுன்னா பங்கு கேட்பாங்களோ? ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம், இவன் இந்த இடத்த தோன்றதுக்கு நம்ம ஒரு ஐடியா கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான், இந்த பாரு தொழிலாளியே, நீ இந்த வாழை மரத்துக்கு கீழே தான் குழி தோண்டணும், 2 அடி முழுசா தோண்டக்கூடாது, புரியுதா? 2 அடி நீ தோண்டனா நான் உனக்கு ₹1 கூட கூலி கொடுக்க மாட்டேன். 2 அடிக்கு 2 அங்கலம் கம்மியா குழி தோண்டணும், அப்படி தோண்டினா மட்டும்தான் உனக்கு முழு கூலி கொடுப்பேன். அப்படி 2 அங்கலம் நீ மேல குழி தோண்டிட்டுனா காசு கொடுக்க மாட்டேன், 2 அங்கலத்துக்கு கீழே குழி தோண்டினாலும் காசு கொடுக்க மாட்டேன். புரியுதா சொல்றது? நீ இந்த கரெக்டா 2 அடிக்கு 2 அங்கலம் கம்மியா குழி தோண்டு அப்படின்னு அந்த கூலி தொழிலாளியை பார்த்து இந்த சோம்பேறி சொல்லுவான். ஏன் இவன் அந்த 2 அங்கலம் கம்மியா தோண்ட சொல்றான் தெரியுங்களா? ஏன்னா இவன் 2 அடி கீழே தோண்டிட்டா அந்த கூலி தொழிலாளிக்கு அந்த பானையில இருக்கிற பொற்காசுகள் தெரிஞ்சிடும், அவன் பங்கு கேட்பான். இவன் 2 அடிக்கு மேல 2 அங்கலம் விட்டானா அவன் போயிட்ட உடனே கையாலேயே அந்த 2 அங்கலத்தை இது பண்ணிட்டு அந்த பானையை எடுத்துக்கலான்ற ஒரு ஐடியாவில் அந்த கூலி தொழிலாளி கிட்ட இந்த சோம்பேறி சொல்லுவான். இவனும் என்ன பண்ணுவான், சரிங்க நீங்க சொன்ன மாதிரியே 2 அடிக்கு 2 அங்கலம் மேல நான் குழி தோன்றேங்கன்னு அந்த தொழிலாளி சொல்லும் போது, சரி எவ்வளவு நேரம் ஆகும் நீ இந்த குழி தோன்றதுக்கு அப்படின்னு கேட்பான் அந்த சோம்பேறி. அதை கேட்டவனே அந்த கூலி தொழிலாளி சொல்லுவாரு, சுமார் ஒரு 1/2 மணி நேரம் ஆகும் ஐயா இந்த குழியை தோண்டி எடுக்கிறதுக்கு. அது 1/2 மணி நேரமா? 1/2 மணி நேரம் ஒரு பணக்காரனை வெயில்ல நிக்க வைக்கலான்னு பாக்குறியா நீ? நான் நீ குழி தோன்ற வரைக்கும் வெயில்ல நின்றுட்டு இருக்கணும். அதானே நான் என்ன பண்றேன், 1/2 மணி நேரம் என்னுடைய வீட்டுல இருக்கிறேன், நீ கரெக்டா 2 அடி 2 அங்குலம் மேல தோண்டின உடனே என் வீட்டுல என்னை கூப்பிடு, நான் வரேன், வந்ததுக்கு அப்புறம் உனக்கு கூலி கொடுக்குறேன், நீ போயிடு அப்படின்னு அவன் சொல்லுவான். சொன்ன உடனே கூலி தொழிலாளி சரிங்க ஐயா. இவனு அந்த சோம்பேறி என்ன பண்ணுவான், அந்த இடத்துல வெயில்ல நிக்கிறதுக்கு சோம்பேறித்தனம் பட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டு 1/2 மணி நேரம் ரெஸ்ட் எடுப்பாரு, நல்லா ஈச்சர்ல அப்படி சாணியில் ரெஸ்ட் எடுப்பாரு. இந்த கூலி தொழிலாளியும் தோண்ட ஆரம்பிப்பான். தோண்ட ஆரம்பிச்ச உடனே 2 அடி 2 அங்கலம் தோண்டாம கரெக்டா 2 அடியே தோண்டிடுவான் தெரியாம. தோண்ட உடனே 2 அடி தோண்ட உடனே அவனுக்கு கடப்பாறையில ஒண்ணு தென்படும். என்னடா தென்படுது இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதுவை விலைக்கு பார்க்கும்போது பெரிய பெரிய பானையில தங்க பொற்காசுகள் இருக்கிறத அந்த கூலி தொழிலாளி பார்த்துருவான். பார்த்துட்டு ஓ இதனாலதான் இந்த சோம்பேறி 2 அடிக்கு 2 அங்கலம் மேலேயே குழி தோண்டுன்னு சொன்னானா, பாடா பரவாயில்ல ஆள் இல்லையவன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவான், வேக வேகமா என்ன பண்ணுவான், அந்த தங்க பானையில எடுத்து அவன் வேற ஒரு இடத்துல அவனுக்கு பட்ட இடத்துல அந்த பானையை போயிட்டு ஒளிச்சு வச்சுட்டு போகும்போது எடுத்துட்டு போயிடலான்னு சொல்லிட்டு அந்த சோம்பேறி சொன்ன மாதிரியே என்ன பண்ணுவான், 2 அடி 2 அங்கலம் மண்ணை போட்டு நிரப்பிடுவான். நிரப்பிட்டு சோம்பேறி கிட்ட போயிட்டு ஐயா இந்த மாதிரி குழி தோண்டிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வருவான். கூட்டிட்டு பார்க்கும்போது சரி இந்த ஒரு சம்பளம், நீ இந்த இடத்துல இருக்காத கிளம்பு அப்படின்னு சொல்லி அந்த சோம்பேறி அந்த கூலி தொழிலாளிகிட்ட காசை கொடுத்துட்டு அவனை அனுப்பிச்சிருவான். இந்த கூலி தொழிலாளியோ அவன் பதுக்கி வச்சிருந்த இடத்துல அந்த தங்க பொற்காசுகளை எடுத்துட்டு ஊற விட்டு வேக வேகமா கிளம்பிடுவான். இந்த சோம்பேறி என்ன பண்ணுவான்னா அந்த 2 அங்கலம் அந்த கேப் இருக்கு பத்தியா, மண்ணுல போட்டு பெறலுவான், எதுவுமே கிடைக்காது. மறுபடியும் பெறலுவான், மறுபடியும் போட்டு கிண்டி அந்த மண்ணெல்லாம் எடுத்து போடுவான், எதுவுமே கிடைக்காது. என்னடா அது, சிவபெருமான் சொன்னாரு வாழை மரத்துக்கு கீழே 2 அடியில நமக்கு தங்க பொற்காசுகள் இருக்கும்னு, தங்க பொற்காசுகள் இல்ல, சிவபெருமான் ஏமாத்திட்டாரு பத்தியா, நான் அவரை நம்பினதே வேஸ்ட் அப்படி இப்படின்னு சிவபெருமானை திட்டிக்கிட்டே வீட்டுக்கு போயிடுவான். அவனுக்கு சிவபெருமான் கொடுத்த வாய்ப்பை அவன் இழந்துடுவான். மறுபடியும் அந்த சோம்பேறித்தனமான வறுமையான வாழ்க்கைக்கு அவன் தொடர வேண்டிய சூழ்நிலைக்கு போயிடுவான். சோ இந்த நிகழ்வை பார்வதி அம்மையார் பார்த்துட்டு சிவபெருமான் கிட்ட, தெரியாம கூட உங்களுக்கு ஒருத்தருக்கு உதவி பண்ண நான் சொல்ல மாட்டேங்க, நீங்க அவனுக்கு கொடுத்த வாய்ப்பை அவனுடைய சோம்பேறித்தனத்தால யாரோ ஒருத்தன் அந்த தங்க பொற்காசுகளை எடுத்துட்டு போயிட்டான், ஆனா இவன் உங்க பக்தன்னு சொல்லிட்டு இந்த தங்க பொற்காசுகள் கிடைக்கல அப்படின்னு உடனே உங்க மேல கடுமையான கோபத்துல வார்த்தைகளை வீசுறான். நான் தெரியாம கூட இதுக்கு மேல யாருக்கும் எந்த ஒரு விஷயமும் உங்களை அறியாம நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி அம்மையார் சிவபெருமான் கிட்ட மன்னிப்பு கோருவாங்க. அப்ப சிவபெருமான் என்ன சொல்லுவார்னா, அம்மா செல்வமும் சோம்பேறித்தனமும் ஒரே இடத்துல இருக்காதுமா, செல்வம் இருக்கிற இடத்துல சோம்பேறித்தனம் இருக்காது, சோம்பேறித்தனம் இருக்கிற இடத்துல செல்வம் இருக்காது. சோ அதுக்காக தான் இந்த ஒரு நிகழ்வை நான் உங்ககிட்ட ஒரு திருவிளையாடலா உனக்கு காமிச்சமா அப்படின்னு பார்வதி அம்மார்கிட்ட சொல்லிட்டு ஆனந்தமா சிரிப்பாரு சிவபெருமான். சோ இந்த கதையில இருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம உண்மையாலுமே
கடவுள் வந்து நமக்கு வாய்ப்பு கொடுக்கல வாய்ப்பு கொடுக்கல வாய்ப்பு கொடுக்கல வாய்ப்பு கொடுக்கலன்னு சொல்லிட்டு ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டே நம்ம வந்து கடவுளை திட்டிட்டு இருப்போம். ஆனா கோயிலுக்கு போவோம், சாமி கும்பிடுவோம், பேரலுவோம், அங்க பிரச்சனை பண்ணுவோம், அழகு கூட குத்திப்போம். ஆனா நம்மளுடைய முயற்சி, நம்மளுடைய வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு உண்டான முயற்சியை ஒண்ணு கூட பண்ணவே மாட்டோம். சோ அதுதான் இந்த கதையுடைய நிகழ்வு. சோம்பேறியா இருக்கிற யாருக்கிட்டையுமே செல்வம் இருக்காது. செல்வம் இருக்கிற இடத்துல கண்டிப்பா சோம்பேறித்தனம் இருக்காது அப்படின்றதுக்கு இந்த கதை ஒரு உதாரணம். சின்னதா எக்ஸாம்பிள் சொல்ல போனா, ஒருத்தன் வந்து எந்த வேலையுமே செய்யாம எனக்கு லாட்டரி விழ லாட்டரி விழ லாட்டரி விழ லாட்டரி விழ கடவுளே லாட்டரி விழ கடவுளே லாட்டரி விழ கடவுளே எனக்கு லாட்டரி வேணும் லாட்டரி வேணும் அப்படின்னு சொல்லி கோயில் கோயிலா சுத்துவான். கடவுள் திடீர்னு ஒரு நாள் எதிரில் தோன்றி, டேய் பைத்தியக்காரா, லாட்டரி விழன்னு கோயில் கோயிலா வந்து என்ன பிரயோஜனம், முதல்ல லாட்டரி டிக்கெட்டை போய் வாங்குடா அப்படின்னு கடவுள் சொல்லுவாரு. சோ அந்த மாதிரிதான் இன்னைக்கு எந்த ஒரு முயற்சியுமே இல்லாம தனக்கு எல்லாமே வந்துடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா எதுவுமே வராது. நீங்க பண்ற முயற்சியும் உங்களுடைய ஈடுபாடு மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லும் அப்படின்றதுக்கு தான் இந்த கதை ஒரு உதாரணம்ங்க. சோம்பேறித்தனமா இருக்காதீங்க. எதையும் அடுத்த நாள் அடுத்த நிமிஷம் தள்ளி போடலாம்னு யோசிக்காதீங்க. உங்களால் கூடுமான அளவுக்கு முயற்சி செய்யுங்க. கடவுள் உங்களை கை கொடுத்து கண்டிப்பா தூக்குவார். சரிங்களா? ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. தொடர்ந்து சேனலை பார்த்து ஆதரவு பண்ணி எங்களுக்கு அனைத்து விதத்திலும் சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கிற அனைத்து சப்ஸ்கிரைபர், வியூவர், ஸ்பான்சர் உங்கள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகள். நீங்க எல்லாரும் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பேரர்களால அனைத்து வளங்களும் நலங்களும் பெற்று சந்தோஷமா வாழணும். அண்ணாமலையார் கிட்ட வேண்டிக்கிறேங்க. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய நமக. அங்க 2 பேர் காணுமா? ஓம் நமச்சிவாய நமக்கு. அண்ணாமலையாருக்கு அரோகரா, அண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. தண்ணி எல்லாருமே 2 கேட்டா பத்தாது ஐயா. சாப்பாடு கரெக்டா கொடுத்து அனுப்புறாங்கல்ல. நமச்சிவாய. சாமி வாங்க சாமி. ஓம் நமச்சிவாய் நமக்கு. அண்ணாமலையாருக்கு அரோகரா, உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. இன்னைக்கு அன்னதானம் வந்து அண்ணாமலையார் உண்ணாமலை சார்பா அன்னதானம். அன்னதானத்துக்கு உதவி பண்ணாங்க எல்லாரும். நல்லா இருக்கும் ஐயா, சந்தோஷமா வாழணும், ஆரோக்கியமா இருக்கும். ஓம் நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய். நிறைய பேர் டக்குன்னு விட்டுறாங்க, அதான் ஒண்ணு அட்ஜஸ்ட் பண்றேன். சாமி சரி சரி. தண்ணி. ஓம் நமச்சிவாய். அண்ணாமலையாருக்கு அரோகரா. பார்த்துப்படி பார்த்துப்படி. சிவாய நமக, சிவாய நமக. அண்ணா எப்படி இருக்கிறாரு, அக்கா எப்படி இருக்கிறாங்க? ஊருக்கு போயிட்டு வந்தீங்களா? இன்னும் போகல, இங்க தானே போய் வரது. சும்மா ஒரு 8 என்ன ஆச்சு பஞ்சாயத்து வீடுலாம் என்ன ஆச்சுன்னு பார்த்துட்டு வரது. நீங்க ஒரு ஆள் போய் வரலாம்ல. சரி நைனா பார்த்துக்கா. சரி சரி ஐயா. வாங்க ஐயா, வாங்க ஐயா. நமச்சிவாயா, நமச்சிவாயா. ஆமா ஐயா, இன்னைக்கு தண்ணி வேணுமா? ஓம் நமச்சிவாய் நம்ம ஐயா. இன்னைக்கு அன்னதானம் வந்து அண்ணாமலையார் உண்ணாமலை சார்பா அன்னதானம் ஐயா. அன்னதானத்துக்கு உதவி பண்ண எல்லாரும் நல்லா இருக்கணும். பேர் சொல்லாதீங்கலாம் சொல்லி உதவி பண்றாங்கல்ல. அண்ணாமலையார் நல்லா இருக்கணும், அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும், சந்தோஷமா இல்லாம நிறைய பொருளாதாரம் எடுத்து நல்லபடியாக இருக்கணும். நிறைய அதுக்குள்ள மன தைரியத்தையும் மன பொருளாதாரம் அண்ணாமலையார் கொடுப்பேன். கண்டிப்பா கண்டிப்பா. நமச்சிவாய், நமச்சிவாய். சாப்பிடுங்க. உங்களுக்கு 1 2 சாமி? சிவாய நம்ம பிடிச்சிங்க வந்துட போகுது சாமி. 2 தானே? 2 1 ஐயா. சரி சரி. ஓம் நமச்சிவாய நம. அண்ணாமலையாருக்கு அரோகரா. சிவாய நமக, நமச்சிவாய வாழ்க. சொல்லுங்க ஐயா. மோர் ரசம் இது இன்னொரு ரசமே கொடுத்துட்டா? சரி. நமச்சிவாய, நமச்சிவாய. சாமி 1 2 மோரை பத்திரமா பிடிச்சிங்க. நமச்சிவாய. சாப்பிடுங்க. சாமி வா சாமி. 1 2 சாமியார் மட்டும்தான்க்கா. சிவாய நம்ம. மோர் வேணுமா? நமச்சிவாய வாழ்க, நமச்சிவாய வாழ்க. சாமி உங்களுக்கு 2 நமச்சிவாயம் இந்தாங்க.
அண்ணாமலையாருக்கு அரோகரா, உண்ணாமலை அம்மனுக்கு அரோகரா. உங்களுக்கு எத்தனை? ஏன் சாப்பிடல யாரும்? ஏன் ஓம் நமச்சிவாய சாப்பிட்டே தூங்க. சாமி உங்களுக்கு? அண்ணாமலையாருக்கு அரோகரா, நமச்சிவாயம். எல்லாரும் நல்லா இருக்கணும். சாப்பிடுங்க, பிடிச்சிங்க, மோர பிடிங்க. பார்த்துப்போங்க, பார்த்து வாங்க வாங்க. நான் ஒன்றா ரெண்டா நான் உனக்கு ஓம் நமச்சிவாய நம்ம குத்துட்டு மாறுட்டா பார்த்தா. ஓம் நமச்சிவாய சிவாய நமக்கு. இங்கே வைக்கிற மோர் சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. என்ன சாப்பிட்டா காலையில்? இட்லி பூரி. சாப்பிடு சாப்பிடு. அவருக்கு ஓம் நமச்சிவாய். அவருக்கு இட்லி வாங்கி கொடுத்து நீங்க பூரி சாப்பிட்டுன்றாரு. கிட்ட போன கேட்டேன், அவர் பூரி சாப்பிட்டாருப்பா, எனக்கு இட்லி வாங்கி கொடுத்தாருப்பான்றாரு. ஆமா உங்களுக்கு ஜீரணம் தாத்தா. என்ன பாட்டியா? இல்ல அம்மா தூரம் வந்துட்டா சாப்பிட்டு போயிட்டு. தாத்தா போயிட்டு வரட்டுமா? சாப்பிடுங்க. இன்னைக்கு தான் வண்டியில் உட்காந்துக்கிறீங்க. ஊருக்கு போயிட்டாரா? என்ன விசேஷம்? சரி சரி. ஓம் நமச்சிவாய் நமக்கு. அண்ணாமலையாருக்கு அரோகரா. ஊருகா வேணுமா ஐயா? ஊருகா வேணுமா? சிவாய நமக்கு சிவாய நமக்கு. ஓம் நமச்சிவாய். அண்ணாமலையாருக்கு அரோகரா. கொடுத்துருங்க. ஊருகாவா உங்களுக்கு வேணாமா? எனக்கு வேண்டாம். சரிங்க சார். வாங்க வாங்க. தாத்தா ஊர் ரொம்ப உடம்பு ஆரோக்கியம் ஹைட்டாக வளருது. எங்க ஆளே பார்க்க முடியல. நான் தான் ஊருக்கு போயிட்டு. என்ன ஊரு? இங்கே ஒரு இடம் போனேன். சரி சொல்ல மாட்டேன் நீ. சரி போய் சாப்பிடுங்க. அதான் அதான். சரிங்க வரட்டும் ஐயா. சாப்பிடுங்க. சிவாய நமக்கு. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. வாங்க வாங்க. ஓம் நமச்சிவாய். ஒன்றா ரெண்டா? ரெண்டு. ஓம் நமச்சிவாய நம்ம. சாப்பிடலையா காலிலேருந்து? இல்லை, இன்னைக்கு அசல் உட்காந்துட்டோம். சாமி வாங்க சாமி. ஒன்றா ரெண்டா? ரெண்டு மாமூல். சிவாய நமக்கு சிவாய நம்ம. நமச்சிவாய் நமச்சிவாய். ஒன்றா ரெண்டா சாமி? சிவாய நமக்கு. அண்ணாமலையாருக்கு அரோகரா, உண்ணாமலை அம்மனுக்கு அரோகரா. உங்களுக்கு? ரெண்டு. எங்கே போயிட்டீங்க? எங்கே போயிட்டீங்க? 2 3 நாள் ஆளை காணுமே. ஒரு வாரமே ஆச்சு. ஒரு வாரம் வெளியில் போயிருந்தீங்க. அதான் கரெக்ட். குரு பூசைக்கு. குரு பூசை ஒரு வாரமாக பண்ணுறீங்க? இல்லை வந்துட்டேன். சிவாய இதுக்குள்ள வந்துட்டு அன்னைக்கு வாங்கினேன்ல சாப்பாடு. ஆமாம் ஆமாம். சாமி உங்களுக்கு? நாங்கள் ஒன்றே போட்டு நம்பி வாயிடுவோம். ஒன்றே போட்டு நம்பி வாடுறீங்களா? ஊருக வேணும். வைக்கல உனக்கு வைக்க கேட்டா நீ தான் தலைவருன்றாங்க. பார்த்துக்கோ பார்த்துக்கோ பத்திரம். வாங்க ஐயா. சாமி ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. பிடிச்சி பிடிச்சி. புரியல ஐயா? இருக்கு ஐயா. கேட்குறோம் கொடுக்குது. என்ன வேஸ்ட் பண்ணுறாங்கன்ட்டு. சாப்பிடுங்க ஐயா. வணக்கம் ஐயா. 2 தானே? ஒரே வாட்டி கொடுத்துட்றாங்க. 2 3? நானே திருந்திட்டேன். ஐயாவுக்கு தொல்லை கொடுக்கக்கூடாது. சாப்பாடு கொடுத்தோம். அதான் அந்த மாதிரி தான் உன்ட்ட கொடுத்துருக்கேன். நீ கொடுத்து அதான் ஒரே வாட்டி முடிச்சிட்டேன். அதான். ஓம் நமச்சிவாய் நமக்கு. அண்ணாமலையாருக்கு அரோகரா. மோர் பத்திரம் பிடிச்சிங்க. சாமி உங்களுக்கு? இந்த ஐயாவுக்கு. அந்த ஐயாக்கா? சிவாய நமக்கு சிவாயம். நீங்கள் சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன். சாப்பாடு வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடுங்க. அது ரொம்ப சாப்பிடுங்க. இன்னும் ஐயா சொல்லியிருக்கார். எந்த பக்கம் வந்தீங்க? ஓம் நமச்சிவாய. நீங்கள் பாண்டிச்சேரியா சாமி? அப்படியா? எந்த இடத்துல?
ஆஹா பரவாயில்லையே. சாமி உங்களுக்கு அதான் நீங்க கண்டுபிடிச்சு போனீங்கல்ல, அப்பயே நினைச்சேன். ஓஹோ, நீங்க தாடி கடிமாக்கிறீங்களா? சிவாய நம சிவாய நம. ஓம் நமச்சிவாய வாழ். சாமி உங்களுக்கு சாமி 2 கொடுங்க. என் பிள்ளை கூட்டு நமச்சிவாய. அண்ணாமலையார் கரோகரா. சாமி 2 சிவாய நம சிவாய நம. ஓம் நம சிவாய. அன்னதானம் பண்ணவும் நல்லா இருக்கணும் ஐயா. நல்லா இருக்கும். வாங்க 2 இந்த நாள் தலையில் திரும்ப கட்டினா அந்த பிளான் போடுறது. ஓம் நமச்சிவாய் நமச்சிவாய். ஐயா நமக்கு 2 தானே ஐயா? சரி சரி சாப்பிட்டா சரி. சிவாய நமக. அணைச்சிங்க சாப்பிடு. ஓம் நமச்சிவாய். அண்ணாமலையார் கரோகரா. தண்ணி 2 வேணுமா? அண்ணா உங்களுக்குண்ணா? உங்களை அங்கேயே எதிர்பார்த்தேன். சரி அப்போ பார்த்துட்டேன் இருக்கீங்க. சிவாய நம சிவாய நம. 2 சாமி. அண்ணாமலையார் கரோகரா. அனுப்பிச்சிங்க. ஊருக்கா வேணுமா? சிவாய நம சிவாய நம. சாமி எத்தனை? ஓம் நமச்சிவாய். சாப்பிடு சாப்பிடு. போயிட்டு வரட்டுமா? அந்த நந்தி நீ தான் செஞ்சேன்னாங்க. நைட்டெல்லாம் உட்காந்து செஞ்சாங்க. நைட்டுக்காக செஞ்சேன். கை வலிக்குது. அதான் மிஷின் போட்டியா? இந்த அண்ணாக்கு எதனா உதவி பண்றியா? சும்மா சின்ன கண்ணு வரையிறது. தாத்தா நீ சின்ன வயசுல என்ன வேலை செஞ்ச? தங்கம் தாலிலாம் செய்வியா? ஆஹா ஆச்சரிய வேலை ஃபுல்லாக தெரியும். சூப்பர் தாத்தா. இப்போ செய்வியா? சரி கண்ணத்துல நான் கை வச்சுக்கணும் சுவாகமா. அது எங்களை பார்த்து கோச்சிங் உட்காந்துக்கிற மாதிரி பார்த்துல. என்ன எத்தனை மோர் வேணுமா? சூடு தண்ணியும் சூடு தண்ணி நைனா. ஓம் நமச்சிவாய். நம்ம அண்ணாமலையா இருக்கிற என்ன தனியா உட்காந்துக்கிற? நம்ம லைட்டா வெயில் மறைஞ்ச உடனே தனியா வந்துட்டு எல்லாம் கூட்டத்தோட இந்த செடி துளுக்காது இருந்துச்சு. அது வரைக்கும் இந்த கொடை மாதிரி வந்து பாரு. இது நம்ம இருக்குது தலை ஊதுற வரைக்கும் தான். சாப்பிடுங்க. உடம்பு பரவாயில்லையா? இப்போ வலி இல்லையா? மாத்திரை சாப்பிடுறியா? சரி சரி ஐயா வாங்க. மாத்திரை இருக்கு சும்மா. மாத்திரை பார்த்தாலும் பயன்படுத்து. 7 மாத்திரை ஒரு நாளைக்கு 6 ஒரு வேலைக்கு 6 18 மாத்திரை சாப்பிட்றேன். சாப்பிடுங்க பார்த்து மாத்திரை சாப்பிடாது. அப்புறம் சரிண்ணாப்பா. இன்னைக்கு அவர் வரலையா? அவர் நாளைக்கு 2 தானே. சிவாய நமக. ஊறுகாய் வேணுமா? சரி சாப்பிடுங்க. தாத்தா வா தாத்தா. சிவாய நமக. அண்ணாமலை கரோகரா தாத்தா. நமச்சிவாய. நாளைக்கு வந்துடுவார் ஐயா. நாளைக்கு வந்துடுவார். சாப்பிடுங்க. பார்த்து வாங்க. சிவாய நமக. காத்து காலை வெளியே விடாதீங்க ஐயா. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் கரோகரா. சாப்பிட்டு சந்தோஷமா தூங்குனேண்ணா. சரி பத்திரம். சாமி உங்களுக்கு 2 ரசம் சாமி. உங்களுக்கு 2 ஓம் நமச்சிவாய நம்ம. ஊறுகாய் வேணுமா? சிவாய நம சிவாய நம. பூண்டா? சிவாய நம நமச்சிவாய. உடம்பு பார்த்துங்க ஐயா. பத்திரம். சரி சாப்பிடு.
நமச்சிவாய நமக்கு அண்ணாமலையாருக்கு கரோகரா உண்ணாமலை அம்மனுக்கு கரோகரா. வாங்க சாமி, ரவி சாமி வாங்க. நல்லா இருக்கா? நீங்க எப்படி இருக்கிறீங்க? சிவாய நமக்கு நமச்சிவாய. நீங்க இருக்கிற அண்ணாமலை அவரு தான் எல்லாரையும் பாத்துக்கிறேன். சாமி என்ன எத்தனை? 2 வெள்ள கொடுத்தாங்க. ஊறுகாய் வேணுமா? ஒரு ஊறுகாய். சிவாய நமக்கு சிவாய நமக்கு. ஏன் ₹1 கையில் வச்சு நேர்கிறா? சிறப்பாக இருக்குமா? அதான் வந்துச்சா? வாங்க சாமி, நமச்சிவாய சாமி, நமச்சிவாய. 2 சாமி. ஓம் நமச்சிவாய நமக்கு அண்ணாமலையார் கரோகரா. ஊறுகாய் வேணுமா சாமி? இருக்கு ஊறுகாலாம் இருக்கு. சிவாய நமக்கு. இன்னொரு பார்சல் இருக்குங்க. யாருக்கு சாமி? யாரு? லண்டன் அதிபரா? அவர் தானா? சரிங்க சரிங்க. சிவாய நமக்கு சிவாய. கிரிவலம் போயிட்டு வந்துட்டீங்களா ஐயா? இனிமேல் தான் போகணும். வைக்க ஆமாம் மழை வரும் போல தெரியுது. சாப்பிடுங்க. ஆட்டோவில் வந்து ஆமாம் பார்த்துட்டேன். உக்காண்டிருக்கீங்க. நமச்சிவாயம். நம்ம அது உடையாது, அது உடையாது. செம்பா எத்துங்க. இந்தா ஓனர் எதிர்பார்க்குது. இந்த அதே வரைக்கும் அவரு தான் குத்தா இருந்தா சரி அவர்கிட்ட வாங்கிக்கோ. சரிந்தா பயபலி கோபம் பழகுது. கோபத்தில் ஒன்று வச்சது. இந்தா சாப்பிடுப்பா. வாங்க ஐயா வாங்க. டேஸ்ட் பார்க்க போறீங்களா? ஒரு காலபுரம் சாப்பிடல, நம்ம சாப்பிடலாம். விரதத்தை முடிங்க, விரதத்தை முடிங்க. நமச்சிவாய அண்ணாமலையார் கரோகரா. ஐயா சாப்பிடுங்க. சிவாய நம்ம. உங்களுக்கு 1 2 சிவாய நமக்கு நமச்சிவாய வாழ்க. உங்களுக்கு சாமி? சிவாய நமக்கு சிவாய நமக்கு. சாப்பிடுங்க. யாரு சாமி மோர சாப்பிட்றாரா? அண்ணா எடுத்து ஓடு. அண்ணா எடுத்துக்குவாரு, ஓனர் எடுத்துக்குவாரு. காலை வீங்கி போச்சா? என்னாச்சு? அடி அத கடிப்பியா நடி. புடவை வேணுமா? எத்தனை வரேன்? அப்புறமா எத்தனை வரேன்? கூட்டமாகறாங்க. வாங்க சாமி வாங்க. எப்படி இருக்கீங்க லியா சாமி? என்ன வேணுமா? அப்புறம் என்ன வேணும்? அவ்வளோதான். அப்பளம் இல்லை கொடுக்குறாங்க. கூட்டமாகறாங்க. அப்புறமா சாமி 1 2 எங்க வாக்கிங் போறீங்க? லட்டு. ஐயோ அதுக்கு வேற வேண்டாம் வர போகுது. சாமி பையில வச்சுட்டேன். ஊந்துற போது. பத்திரம். சரி பாட்டி சாப்பிடு. ஒரு ஃப்ரீடம் இருக்காது. 50-55 வயசு வரைக்கும் இருந்தாச்சு போதும். இப்போ நம்ம வந்து அங்கே தான் நம்ம வாங்கி சும்மா இருக்காது. இப்படி இருங்கடா அப்படி இருங்கடான்னு சொல்லுவோம், திட்டுவாங்க. கரெக்டு தான். நம்மளை அடிச்சிட்டானுங்கன்னா சிக்கல்ல. அதனால நம்ம அடி வாங்காம நம்ம ஓரமாக வந்துட்டோம்னா நமக்கு நல்லது இல்லை. நான் கேட்டு தெரிஞ்சுன்னா நான் ஒரு 55 வயசுல அப்படியாண்ணா வந்துருவீங்க. ஏன்னா நீங்க பழகுற பழக்கம் எல்லாமே சாமியார் கூட. டெய்லி ஒரு 1000 சாமியாரை பாக்குறீங்க. அவன் வந்துருவான். 75 கதை கேட்டுட்டு இருக்கீங்க. பார்க்க முடியும் 50ல நீங்களே தந்தால வந்துருவேன். கிளம்பி வந்துருவீங்க. நீங்க என்ன வேலை பார்த்தீங்க? எங்க? சின்ன வயசுல நான் பிசினஸ் மில்க். சரி சாமி போயிட்டு வரட்டுமா? வாங்க. உங்க ஆளுங்க நாளைக்கு வந்துடுவார். வேலையா இருக்காரு. நாளைக்கு வந்துடுவார். வரட்டுமா சாமி? போது முறையா கொடுக்கணும். முறை தான் முறை தவறிட்டு வரேன் ஐயா. வாங்க. சிவாய நமக்கு அண்ணாமலையாருக்கு அரோகரா. சாப்பிடுங்க சாமி. உங்களுக்கு
சாப்பாடு இப்போ வந்திருக்கு, வாங்கி வேஸ்ட் பண்ணிடாதீங்க. வெடியாக இருக்கும். இல்லை வேஸ்ட்டாக சாப்பிட்ருவாங்களா? அவள் டேஸ்ட்டாக வேஸ்ட் பண்ணுவாங்களா? இல்லை இப்போ ஒருத்தர் குத்துன்னு போனாரா, வேஸ்ட் பண்ணிடுவாங்க. ஏதாவது ஒன்று வேஸ்ட் ஆகிடும்ல. அது சாப்பாடு டேஸ்ட்டாக வேஸ்ட்டாக அவங்களும் சோறு தானே சாமி கொடுத்தாங்க கஷ்டப்பட்டு. டைப் பண்ணி காசு இருந்தால் சாப்பிட. கரெக்ட். ஒன்றா ரெண்டா? 2. சிவாய நம்ம சிவாய சாப்பிட்ருங்க, ரொம்ப சாப்பிடுங்க சாமி. உங்களுக்கு ரசமா மோரா? மோரா ஒன்று போதுமா? சிவாய நம்ம சிவாய நம்ம. சாப்பிட்டுனா தான் இங்கே ஒன்று தான் கேட்பேன். சரி அவ்வளோதானா? ஐயா நீங்கள் சாப்பிட மாட்டீங்க. ஓம் நமச்சிவாய. ஐயா இன்னைக்கு அன்னதானம் வந்து அண்ணாமலையார் உண்ணாமலையின் சார்பாக அன்னதானம். அன்னதானத்துக்கு உதவி பண்ணவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். ஓம் நட்சத்திரம் உண்ணாமலை சார்பாக அன்னதானம் கொடுத்தவங்களுக்கெல்லாம் ஓம் நட்சத்திரம் செல்வ சிறப்போடு நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமா இருக்கணும்னு அண்ணாமலையார் மனசார வேண்டிக்கிறேங்க. நீங்கள் நல்லா இருக்கணும். ஓம் நட்சத்திரம் குணசிங்கம் ஐயா அவங்க வந்திருந்தாங்க காலையில். குணசிங்கம்? ஆமாம் குணசிங்கம். 2 ஃபேமிலியில் ஆட்டோவில் வந்திருந்தாங்க. சரிங்க சார். அவங்களுக்கு ஓம் நட்சத்திரம் செல்வ சிறப்போடு நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமா இருக்கணும்னு அண்ணாமலை வேண்டிக்கிறேன். உங்கள் சார்பாக 2000 கொடுத்துருக்குறீங்க. 1 2 3 4 ஐயாட்ட ஒப்படைச்சிட்றேன். பார்த்துங்க 2000. ஓம் நமச்சிவாய். ஓம் நட்சசாமி நீங்கள் நல்லா இருக்கணும், உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும், செல்வ சிறப்பாக இருக்கணும். நான் நம்மளே மனசார வேண்டிக்கிறேன் சாமி. 2000 கொடுத்துருக்குறீங்க. ஓம் நட்சத்திரம் நல்லா இருக்கணும். இந்த நாள் எத்தனையோ பேர் சாப்பிடுவாங்க, நல்லா இருப்பீங்க, நல்லா சாப்பிடுவாங்க. நீங்கள் அதே மாதிரி நல்லா இருக்கணும், நோய் நொடி இல்லாமல் செல்வ சிறப்போடு இருக்கணும். நம்மளே மனசார வேண்டிக்கிறேன். யூடியூப் பார்க்குறவங்களுக்கு ஓம் நட்சசாமி செல்வ சிறப்போடு நோய் நொடி இல்லாமல் சந்தோஷம் ஓஹோன்னு இருங்க. ஓம் நமசிவாய். எல்லாரும் நல்லா சந்தோஷமா இருங்க. ஓம் நமசிவாய். குணசிங்கம். ஓகே, நான் சொல்லிடுறேன் ஐயாட்ட சொல்லுங்கள். அவங்க வந்து ரெகுலராக நம்ம ப்ரோக்ராம் பார்க்குறவங்க. சரி. அதனால இன்னைக்கு வந்தாங்க. என்ன ப்ரோக்ராம் இல்லை, சேவைகள். இல்லை நம்ம இது யூடியூப் சேனல் வியூவர்ஸ் பார்ப்பாங்க. ஓகே, நான் கொடுத்துறேன் ஐயா, கொடுத்துறேன். சாமி தாத்தா வாங்க. நமச்சிவாய் தாத்தா. ஓம் நமச்சிவாய். அண்ணாமலையார் கரோகரா. இன்னைக்கு அன்னதானம் வந்து அண்ணாமலையார் உண்ணாமலையின் சார்பாக அன்னதானம் தாத்தா. சந்தோஷமா சாப்பிடுங்க. 2 வெள்ளை சாதமா? 2மே வெள்ளை சாதம். கீரை 1, மோர் 1. சரி சாப்பிடுங்க. வாங்க ஐயா. ஓம் நமச்சிவாய் நமக. அண்ணாமலையார் கரோகரா உண்ணாமலையம்மனு கரோகரா. இன்னைக்கு அன்னதானம் வந்து அண்ணாமலையார் உண்ணாமலை சார்பாக அன்னதானம். அன்னதானத்துக்கு உதவி பண்ண எல்லாருமே நல்லா இருக்கணும் ஐயா, சந்தோஷமா வாழணும். நமச்சிவாய். வாங்க ஐயா. ரோடு விட்டு இப்படி வந்துருங்க ஐயா. வண்டி எவ்வளோ வேகமாக போகுது. சிவாய நமக. அண்ணாமலையார் கரோகரா. தாத்தா எங்கேருந்து வரீங்க நீங்க? சாமியாருக்கு கொடுக்குறது இருக்கட்டுமா? ஓம் நமச்சிவாய் நமக்கு. அண்ணாமலையார் கரோகரா உண்ணாமலையம்மனு கரோகரா. வாங்க ஐயா. தர இரு தாத்தா. ஓம் நமச்சிவாய் நமக்கு. இன்னைக்கு அன்னதானம் வந்து அண்ணாமலையார் உண்ணாமலை சார்பாக அன்னதானம் ஐயா. அன்னதானத்துக்கு உதவி பண்ண எல்லாருமே நல்லா இருக்கணும், சந்தோஷமா சாப்பிடு. எங்க நான் வீடு உண்டு இந்த போய் சாப்பிட்டு போ. கவரா? கவர்லாம் தரமாட்டோம். ஓம் நமச்சிவாய் தாத்தா. என்ன அசந்து தூங்கிட்டு இருக்கிற? சிவாய நமக்கு. மோர் வேணுமா? கீரை 2மே கீரை தான் போதுமா? சரி தாத்தா சாப்பிட்டு தூங்க. என்ன வேணும்? இன்னொன்று வேணுமா? போதுமா? சரி சாப்பிடு. நமச்சிவாய். சாப்பிடு. ஓம் நமச்சிவாய் நமக்கு. அண்ணாமலையார் கரோகரா. ஐயா இன்னைக்கு அன்னதானம் வந்து அண்ணாமலையார் உண்ணாமலை சார்பாக அன்னதானம். பேர் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்கல்ல, அது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு இன்னைக்கு அன்னதானம். நமச்சிவாய். அண்ணாமலையார்கள் நல்லா இருக்கணும் எல்லாரும். சாமி உங்களுக்கு எத்தனை? 1 2? ஒயிட் ரைஸ் தான். 1 போதுமா? 2 தான். 1ன்றீங்க 2ன்றீங்க. 2 ஒயிட் ரைஸ் கேட்டுறாங்க. சிவாய நமக. சாப்பிடுங்க. அண்ணாமலையார் கரோகரா. அன்னதானம் பண்ணவங்க நல்லா இருக்கணும். நல்லா இருக்கும். பிடிச்சிங்க சாப்பிடு.
ஏன் சாமி தூங்கிட்டீங்களா? தெரியலையா? ஓம் நமச்சி. உங்க ஊருக்கார தான் ஓட்டின்னு வந்தாரு. தெரியுற மாதிரி ஓட்ட சொல்றேன். பார்த்து பார்த்து கையில பிடிக்க மாட்டீங்க நீங்க. தண்ணி வேணாமா? சரி. ஓம் நமச்சிவாய. சாப்பிடுங்க. இந்தாங்க. சரி போய் சாப்பிடுங்க. சரி சாப்பிடுங்க. டான்ஸ் தாத்தா எப்படி இருக்கிற? சிவாய நமக சிவாய நமக நமச்சிவாயம். நல்லா இருக்கிறியா? ஊருக்கு போயிட்டு வந்துட்டியா? போகும்போது சொல்கிறேன்னு சொன்னேன். நானும் வந்தாலும் வரேண்ணா. இன்னும் போகல. போகும்போது சொல்லு, நான் போகலாம். சரி ஒரு ஃபோன் பண்ண. சரி இருக்குது. உன் நம்பர் கூட வச்சுக்கிறியா? நம்பரு ஃபோன் வச்சுக்கிறா பாரு. அப்புறம் நம்பர் வச்சு நான் எப்படி எங்கே போவோம்? காலை வெறும் நம்பர் வச்சு என்ன பண்ணுறது? சரி நான் சாப்பாடு கொடுத்துட்டு வந்து வாங்கிக்கிறேன். போயிட்டு வா தாத்தா. சந்தோஷமா போயிட்டு சாப்பிடு. சரி. சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையாருக்கு அரோகரா. சாப்பிடுங்க ஐயா. 4 சாப்பாடா? என்ன பண்றது கேட்டா 4 சாப்பாடு. இந்த வர இரு சாமி. அவருக்கு 2 உங்களுக்கு 2ஆ? அதான் 4 சாப்பாடு. நல்லா இருக்கிறேன்னு கேட்டா கூட 4 சாப்பாடு. இந்த 4 சாப்பாடு. ஓம் நமச்சிவாய். சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ஓம் நமச்சிவாய் நமக்கு. அண்ணாமலையாருக்கு அரோகரா அரோகரா. வச்சுட்டா நேற்று வந்தீங்களா எல்லாரும் மெடிக்கல் கேம்புக்கலாம்? மாத்திரலாம் வாங்கிக்கினீங்களா? ஓம் நமச்சிவாய் நமக்கு. நமச்சிவாயம். சாப்பிடுங்க ஐயா. எங்க உங்க கூட ஊருக்கு போயிட்டாரா? எனக்கு ஒன்று அவருக்கு ஒரு மோர். அவருக்கு மோரா? சிவாய நமக. உங்களுக்கு கீரையா? எனக்கு பேரு. ஓம் நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய். ஐயா வாங்க ஐயா. பொறுமையா வாங்க பொறுமையா. நீல் சாமி நமச்சிவாய். அண்ணாமலையாருக்கு அரோகரா. சிவாய நம. அண்ணாமலையாருக்கு அரோகரா. நமச்சிவாய வாழ்க்கை. அரோகரா. ஐயா உங்களுக்கு சாப்பிட்டா விட்டுருங்க. நமச்சிவாய் நமச்சிவாய். நல்லா இருக்கணும் எல்லாருமே நல்லா இருக்கும். என்ன மோர் ஒண்ணா? ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய் நமக்கு. அண்ணாமலையாருக்கு அரோகரா. உங்களுக்கு எத்தனை தாத்தா? 1 2 உங்களுக்கு எத்தனைமா? ஓம் நமச்சிவாய நம. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. சாப்பிட்டீங்களா? சிவாய நம. சிவாய பூண்டு நமச்சிவாய. அதான் இந்த வாரத்துக்குள்ள சொல்லியிருக்காங்கல்ல. உங்களுக்கு என்ன டேட் வர சொல்லிக்கிறாங்க? 5 நாளுக்குள்ள. அதான் நாளைக்கு வருவார். பேசுங்க. கையெழுத்து போட்டு கொடுத்தாரு. அப்போ நீங்கள் அங்கே தான் போய் வாங்கிக்கணும். இங்கே வராது. இங்கே தான். எந்த இடம் என்னன்னு எனக்கு தெரியல. பெரிய கோயில் அப்படியே கீழே இறங்குறீங்களா ஐயா? ஃபர்ஸ்ட் லெஃப்ட் கட் பண்ணா மோர் சாப்பிட்டீங்களா? கீரை தட்டா கீரை. ஓம் நமச்சிவாய். அன்னதானம் பண்ணவங்க நல்லா இருக்கணும் ஐயா. நல்லா இருக்கணும் ஐயா. ஏன் கரண்ட் இல்லையா? ஏன் யார் தூக்குனதா? யார் தூக்கி வீசுனதா? ஏன் என்ன பிரச்சனையா? அதான் அது பார்க்குது. எங்க போய் அது பார்க்குது. எங்க படுப்பா? எங்க படுக்கணும்? ஏன் என்ன சண்டை போட்டாங்களா? நீங்க போட மாட்டேன், அவங்க போட்டாங்களா? அவங்க போட்டாங்க. நீ போ நீ யார் சொல்றது? எனக்கு சாமி சொல்ல நீங்க பார்த்துக்குவேன். அவர் சொல்ல நான் போயிடுவேன். அது போகணுங்க. நீ போட்டு பாய். இந்த அண்ணன் எங்க போனாரு? சிலை செய்யறவர். அவர் வச்சு கேட்கத்தானே அங்க லீவ் விட்டாரு. லீவ் விட்டாரு. நல்ல மாட்டேன். சும்மா சொல்றது. சரி கோவப்படாது. கால் நெக்ஸ்ட் கால் சுடி செய்யறமாக இந்த மாதிரி வெயிடா கால போயிடா. அப்போ அண்ணா 6 நாள் ஆடுங்க.
நீ எதுவும் பண்ணல. நான் ஒன்றும் செய்யப்பா. அப்ப விடு, சாமி பாத்துக்குவாரு, கவலைப்படாத. நான் செய்ய உனக்கு செய்வேன், நான் செய்வேன். அதான் நீ என்ன பண்ண முடியும் உன்னால? பாவம், பேசதான் முடியும் உன்னால. சரி, சாப்பாடு தட்டுமா? ஒன்றும் கவலைப்படாத. எங்கே படுப்போம் செய்ய முடியாதுப்பா. என்ன பண்ணலாம் உன்ன? எங்கே போக முடியாது. நான் போயிட்டு ஐயாட்ட சொல்றேன், பார்த்துதான் இருக்காரு, நான் சொல்றேன். போகும்னா தூரமாகுது. இல்லை இதோ பக்கமா தர்மரை வாங்க மாட்டேன். சரி, நான் அவர்கிட்ட சொல்றேன். நான் உடனே திடீர்னு தானே சொல்றேன். மெதுவா அதான் இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. நாளைக்கு ஐயா வந்துருவாரு. ஒரு வாரம் ஒரு மாசம் தான் போவேன். அதுக்குள்ள அட்ஜஸ்ட் பண்ணி படுத்துக்கிறீங்க. சரி, நான் சொல்றேன். தூரமாகுது, 200-300 கிலோமீட்டர் போறியா? அதான் கோயம்புத்தூர் இருக்குது. கோயம்புத்தூர் இருக்குது. கோயம்புத்தூர்ல இருக்குது, புதுக்கோட்டையில இருக்குது, போறியா? கோயம்புத்தூர் இங்கே வந்துட்டேன் 10 வருஷமா. சரி, இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. நாளைக்கு ஐயா வந்து நல்ல முடிவு சொல்லுவாரு. சாப்பாடு தட்டா? உட்காரு, நீ சண்டை போடாத. சண்டைங்க எனக்கு தெரியல. அங்கே சொல்லிட்டாங்க கஞ்சா அடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது. உண்மையா? நான் எங்கே கஞ்சா அடிப்பேன்? கஞ்சா எங்க அடிக்க போற நீ? சரி வா, உட்காரு, கோவப்படாத. கால் ஸ்கீவா போயிடுதான். முதல்ல கால் வை பாரு. ஏன் திடீர்னு அப்படி பண்றாங்க அவங்க? என்ன தெரியல, அவ்வளோ ரசிக்கப்படுது. கட்டில்லாம் எங்க? கட்டில்லாம் தூக்கி போட்டாங்களா? எடுத்து ஓரமா வச்சு படுத்து நிறு. நாளைக்கு ஐயா வந்தோடனே உன்னை ஏதாவது ஆசிரமத்தில் சேர்க்க சொல்லிடலாம். தர்மம் அதை பிச்சுக்காரமா யாருக்கு ஒரு சொத்து கொடுக்குங்க எனக்கு. சரி விடு, அதெல்லாம் விடு. அப்படிதான் பேசுவாங்க அவங்களாம், சண்டை போடுறவங்க. பார்த்தா நீ கவலைப்படாத, உட்கார. நான் சாப்பாடு தரேன், சாப்பிட்டு ரெஸ்ட் எடு. நாளைக்கு ஃபுல்லா வந்து விசாரிச்சிடலாம். வா, யாரு என்னன்னு. நீ கவலைப்படாத, வா. போ பொறுமையா போ. நான் சாப்பிட ஒண்ணு போறா. வச்சுட்டா நம்ம போய் யாருன்னு தெரியல, என்ன பண்ணாருன்னு தெரியல. தாத்தா இங்க உட்காந்துக்கோ. ஆமா ஆமா, கவலைப்படாத. பார்த்தேன், இந்த வச்சு தரேன். இன்னொன்று வேணுமா? நாளைக்கு கேட்கலாம் தாத்தா. யாருமே காணுமே உள்ள. அதான் எங்கன்னா போயிட்டு இருப்பாங்க. நாளைக்கு கேட்கலாம்ண்ணா, கவலைப்படாத. சரி, நம்ம சாப்பாடு கொடுத்துட்டு வந்துட்டுமா? சரி ஐயா, கிருத்திகை சாமி, நல்லா இருக்கிறீங்களா? ஒன்று கீரையா மூரா சாமி? கீரை கொடுங்க. சிவாய நம, சிவாய நம. துபாய் குறுக்கு சந்து. ஐயா, பெரிய கோயிலுக்குதா கோபுரம்? அப்படியே கீழே ஃபர்ஸ்ட் கோபுரம். ஆமா, பெரிய ராஜகோபுரத்துக்கு எதிர்க்க. அப்படியே போய் அப்படியே தெரு இறங்கும் சொல்லுவாங்க. நேரா போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெஃப்ட் வரும். பக்கத்துல இந்த கடை இருக்குது, எதிர்க்க எதிர்க்க. உங்களுக்கு எத்தனை சாமி? இந்த ஐயா குத்துட்டுமா? நமச்சிவாய் நமச்சிவாய். உங்களுக்கு பெரியா மூரா? மூறு. ஓம் நமச்சிவாய். இன்னைக்கு வர சொல்லி இன்னைக்கு போய் பாருங்களா, அப்படியே சும்மா ரவுண்ட் அடிக்கலாம். எங்கெங்க போறீங்க? பெரிய கோயில் தெரியாதுன்றீங்க. சாமி மூரா கீரியா? சிவாய் நமது, சிவாய் நமது. சாப்பிடுங்க ஐயா. எங்க நந்தி சாமிலாம் காணோம்? நான் பெல்ட் தச்சிருக்கிறேன். டெய்லர் ஆயிட்டியா? பஞ்சாப் போறேன். பஞ்சாப் போற ஆளா அவரு? நான் போறேன். இல்ல நீங்க போறீங்களா? உங்களுக்கு எத்தனை சாமி? மோரா கீரையா? கீரையா? இந்த பக்கம். ஓ நமச்சிவாய். வேலை குத்துக்கிறேன். நீங்க தான் வேலை குத்துக்கிறதா? சரி சரி. அப்ப எப்படி? அந்த பக்கம் தானே இருப்பேன். குருஜி 2 மோர் 1 கீரை 1. ஏன் வெயிலுக்கு ஜில்லுன்னு குடி? டாக்டர் என்ன சொன்னாரு? பையெல்லாம் தச்சு கொடுனாரு. ஓம் நமச்சிவாய். தப்பியா நீ? நீ தச்சா? பாருங்க மக்களே, பயங்கரமான வேலைக்கார போல நீ. திருப்பூர்ல இருந்தியா? இதெல்லாம் இவரா போட்டாரு? இல்ல தம்மா சொல்றேன். அதானே பார்த்தேன், பட்டன் தைக்கும் போதே தெரிஞ்சு. ஒரு பேண்ட் எடுத்து குத்துறேன் நாளைக்கு. தைக்கிறாரு என்னன்னு தெரிஞ்சுக்குவேன். இதெல்லாம் நீ தச்சுன்னு ஆனா சொல்லிட்டு போற, ஆனா ரீல் விட்ட போற. சாமி இதெல்லாம் தைக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும்.
நீ என்ன தச்ச? கை மிஷின் இந்த கை தான் கைதான் இல்லை எல்லாம் மிஷின் வந்துருச்சு இப்பலாம். கையில் தான் தைக்கிறது. ஆனால் இது தைப்பாரா? தைக்கிறதுனா இன்னொருத்தர் தைப்பாரு. இது சும்மா பெரிய வேலைக்காரர் தான் பொழுது. பார்த்து கற்றுக்கிண்டு பயிற்சிக்குவேன் சாயங்காலம் 7 மணிக்கு மேலே வரட்டுமா? என்ன கற்றுக்கூடா? அதான் ஊசி தான் ரொம்ப பெருசாக வச்சுருக்கிறேன். வாங்க நான் சாப்பாடு ஆமா சரி மாட்டில் இல்லை இதே போல் பண்டி இது போல் அது பார்த்துக்கோ. பண்டினா இந்த மாதிரி ஜிப்பா தைக்கணுமா? ஜிப்பான்றது ஃபுல் கை. பண்டின்றது தான் பண்டி. ஓகே உனக்கு அது மாதிரி வேணுமா? சரி தச்சிடலாம். தைக்கிறியா? அதான் கொஞ்சம் கற்றுனுக்குறேன். ஃபுல்லாக தைச்ச உடனே கற்றுக்குது. மொதல் துணி வந்து தான் தைக்கிறேன். மைன் பாக்கெட்டுங்க தான் இருக்கணும். எது எப்படி தைச்சாலும் மைன் ஓ திருடக்கூடாது. அருணாச்சலம் படத்தில் ரஜினி இப்படி உள்ள வந்து ஒரு அப்படியே இருந்தால் ஃபைல் அப்படியே எடுத்து போட இருப்பார். அது மாதிரி அதுக்குள்ள வெயில்ல உட்காந்து வேர்த்து போகுது சாமி. ஆமா பின்ன கஷ்டப்படுறது தெரியல. வேர்த்து ஊத்துனா தானே எம்மா தச்சு கொடுத்தாரு குறிச்சி. ஏன்னா கை வந்துருது விடு. இல்லை பார்த்து உட்காரதான் முடியல உன்னால. என்ன பண்றது? பட்டனா இருந்துச்சு. பரவாயில்ல அதெல்லாம் ஹெல்ப் பண்றாரு. நேற்று இவரை பார்த்தா பெருமை பேசினாங்க எல்லாரும் டிவில, பொதுகி டிவில. குருஜி அவர்கள் பொதுமக்களுக்கு சேவை செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளார். டாக்டர் கூட என்ன பார்த்துருக்கிறேன். ஆமா ஐயா முகம் அந்த மாதிரி கலை அப்படின்னு சொல்றான். ஆபரேஷன் பண்ணிடலாமா? கேம்புக்கு சொல்றாரு ஆனா வரமாட்டாருன்றாரு. சரி காசு விடு, நீ போயிச்சு வரணுமே பத்திரமா. பாரு உயிருக்கு ஆசைப்படாத. உயிருக்கு ஆசைப்படல. வந்தா வருஷம் போனா போட்டும். சரியாடு நான் பயப்படாது. துணிஞ்சு விராட்டுமே தான். ஒரு நாளைக்கு எப்படியும் 10 நாளும் ஒரு கை தைக்கிறதுக்கு தான். அது தைக்கணுங்காட்டும் போதும் ஆயிடும். இது எதுக்கு இதுல என்ன வைக்க முடியும்? ஒரு பர்ஸ் தான் வைக்க முடியும் பொழுது. இல்ல எல்லாமே வைக்கலாம். சின்னதா இருக்குது என்ன 6 பாக்கெட் இருக்குது. அப்படியா? அந்த பாரு எல்லாமே இருக்கு. அதாவது தனித்தனியா தனியா ஆமா இந்த பட்டு அப்பதான் தெரியும். போதும் சரி நான் போயிட்டு வரட்டுமா? சாப்பாடு கொடுத்துட்டு வரேன். தச்சு வை எனக்கு 2 பை தை. சரி பாதி வசூல் வாங்கிட்டு போயிடுறேன். செம்மையா தைக்கிறப்போ அப்படி இருக்கு. நான் சாமி கஷ்டம் வந்துடுறேன். என்ன இவ்வளோ தூரம் வந்துக்கிறீங்களா? ஓகே பாருக்கா. சரிங்க சாமி. தண்ணி இருக்கா வெயில்ல? அமைச்சு பார்த்து இறங்குங்க. ரொம்ப பள்ளமாகுதுன்றாங்க. பார்த்து போங்க. சரி 2 தானேண்ணா? ஓம் நமச்சிவாய் நம. சாப்பிட்டாரா? சரி எத்தனை சாமி? ஐயா கொடுத்துட்றேன். ஓம் நமச்சிவாய் நமக்கு. அண்ணாமலையார் கரோகரானேண்ணா. எல்லாரும் நல்லா இருக்கும். உங்களுக்கு ஒன்றா? நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய். என்ன நடக்க முடியலையா? கண்ணை எழுந்திட்டேன். பரவாயில்ல. இது கரெக்டாக இடம். சூப்பர். இந்த மலை சுற்றுறவங்க நடக்கிறதுக்காக தான் உட்காரத்துக்கு போட்டாங்க. இது நீ பிடிச்சிட்ட எல்லாத்தையும் போடுறேன். அவங்க எங்கன்னா உட்காந்துமே என்ன இப்போ அப்படின்றியா? சரி இருட்ட விடு. சந்தோஷமா இரு. அன்னைக்கு தான் கிடைக்கிறீங்க. டானிக்கு அந்த சீட்டு வச்சுன்னு நாளைக்கு ஐயா வந்தோன்னே காமிங்க எதுன்னு பார்த்து வாங்கி வரோம். அவர் சொல்றாரு இத்தனையும் கொடுத்து இது கூட வாங்க முடியும். கொஞ்சம் சதை பிடிச்சிக்கிது. அது குடிச்சோடனே நாளைக்கு வாங்கி கொடுத்துருவோம். வாங்கிக்கலாண்ணே. நான் எங்கே போயிட போகுது? வாங்கிக்கலாம். இப்போதான் மாதம் உங்களுக்கு மரத்தை கட்டிக்கு தான் இது பண்ணுறேன் இல்லையா? சரியாயிடும். தேவை செய்கிறேன். இந்த மேட்டு கொஞ்சம் நல்லா சீட் எடுத்துட்டு வாங்க நாளைக்கு. சரி 2 ஐயா. ஓம் நமச்சிவாய் நமக்கு. அண்ணாமலையார் கரோகர் ஐயா. சாப்பிடுங்க. இருங்க லாரி போட்டோம். வாங்க பொறுமையாக. ஐயா சொல்லுங்க ஐயா. மெடிக்கல் கேம்ப் ரொம்ப அற்புதமா இருந்துச்சுங்களா? உங்களுக்கு பயன்பட்டுச்சா? மாத்திரை மருந்துலாம் வாங்கிக்கிறீங்க? மருந்து வாங்கி கொடுத்துட்டாங்க. சூப்பர் ஐயா. சந்தோஷமா இருங்க. அவங்க 2 நாள் தான் மருந்து கொடுத்தாங்க. இவர்கிட்ட சொன்னேன் 5 மாசமா இருக்கு தொண்டை ப்ராப்ளம். 1 மாசத்துக்கு மருந்து வாங்கி கொடுங்க. நான் வாங்கி கொடுத்தேன். உடனே கொடுத்துட்டாங்க. சூப்பர் ஐயா. கூட்டு போய் இவருக்கு 1 மாசம் மருந்து கொடுத்தேன். சரி 2 அட்டை பெருசு பயன்படுத்திங்க. உடம்ப பார்த்து நடத்த சொல்லுங்க அவருக்கு. கண்டிப்பா 2 மாசம் 3 மாசம் ரெடி போட்டுருவாங்க ஐயா. சரிங்க ஐயா. இன்னைக்கு சாயங்காலம் 4 மணிக்கு கண்ணாடி காசு நான் எழுதி கொடுத்தேன். போயிட்டு பாருங்க ஐயா. வாங்கிக்கோங்க ஐயா. நன்றி ஐயா. சரி நமச்சிவாய் ஐயா. 1 2 ஐயா.
ஓம் நமச்சிவாய நம. சாப்பிடுங்க. பாடு இல்லையா சாமி? ஆமா. எப்படி இருக்கிறீங்க? அங்க பானை கொடுத்தா போறாங்க, அங்க கொடுத்தா போறாங்க. சரி இங்க சரி சரி சரிங்க சார். ஒன்றா ரெண்டா? ஒன்று போதுமா? ரெண்டு. ஓம் நமச்சிவாய நமச்சி. எத்தனை போவீங்களா? சாச்சுங்க. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. சாமி உங்களுக்கு மோரா கீரையா? சாப்பிட்டுச்சா ஐயா? அப்போ எப்படி இது வாங்குவாரு? சுத்தி பார்க்க பாரு. தம்பி ஏன் வச்சுட்டு போறா? இந்த இது சாப்பிட்டாதான் அது கொடுப்பாங்களாம் பாரு. இது சாப்பிட்டாதான் அது கொடுப்பாங்களாம். சாப்பிட்டு போதுமா? சரி சாப்பிட்டு இது மனத்தை கெடுது ஐயா. ஓம் சாமி உங்களுக்கு ஒன்றா ரெண்டா? அண்ணா மலையாருக்கு அரோகரா அரோகரா. தாத்தா உங்களுக்கு ஐயா வந்து ஆயிரம் நமச்சிவாய். அண்ணா மலையாருக்கு அரோகரா. நைனா சாப்பிடுங்க. பார்த்து பார்த்து அணைச்சின்னு படிச்சுங்க. தாத்தா வாங்க. ஒன்று போதுமா? மோரா கீரையா? கீரை மட்டும். நமச்சிவாயம் தாத்தா. ஒரு மோர் சாமி உங்களுக்கு கரெக்டாக கொடுத்துட்டேனே. எக்ஸ்ட்ரா வேணுமா? என்ன சாப்பாடு வேணுமா? சாப்பாடு வேணுமாம்மா? நீ மோர் மட்டும் கேட்குறீங்களான்னு பார்த்தா கொடுத்துருங்க. சாமி உங்களுக்கு மோர் வேணாம்ல? கூராக்கு ஐயா. இன்னைக்கு அன்னதானம் வந்து அண்ணாமலையார் உண்ணாமலையம் சார்பா அன்னதானம் ஐயா. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மா சார்பா உதவி பண்ணவங்க எல்லாருமே நல்லா இருக்கு. செல்வ சிறப்போடு நோய் நொடி இல்லாம சந்தோஷமா இருக்கணும்னு அண்ணாமலை வேண்டிக்கிறேன். ஓம் நம சிவாய. யூடியூப் பார்த்துக்கவங்களுக்கு ஓம் நம சாமி. செல்வ சிறப்போடு நோய் நொடி இல்லாம சந்தோஷமா இருங்க. ஆமா உலகம் ஃபுல்லா போதில்ல. அவங்களுக்கெல்லாம் ஓம் நம சாமி. எல்லாம் செல்வ சிறப்போடு நல்லா இருங்க. ஓம் நம. நல்லா இருக்கு. சரி சாமி சரி சந்தோஷம் சாமி. சாப்பிடுங்க. ஓம் நமச்சிவாய நமக்கு. நாளைக்கு ஒருவர் திருப்பதி பண்ணீங்களா? திருப்பதி லட்டு எங்க எங்க? அடி அண்ணாமலை தானே அடிச்சா? போன் பண்ணாங்க எனக்கு. டிவியில வந்துச்சு. டிவியில மொட்டை அடிச்சு. நேற்று வாங்கினீங்களா? போயிட்டு அங்கே வாங்கி வந்துட்டீங்களா? அதுக்குள்ள ரெடி ஆயிடுச்சாமா உங்களுக்கு? நல்லா தெரியுதா? செக் பண்ணி வாங்கி வந்துட்டீங்களா? நன்றி சார். நன்றி சார். பரவாயில்ல. ஒரே நாள்ல ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு. ஓம் நமச்சிவாய. சூப்பர். நல்லா தெரியுதா? செக் பண்ணிக்கிறீங்களா? அதுக்கு தான் நேரம் அனுப்புறது. நம்ம வாங்கி வந்துட்டு பிறகு கொடுத்த அவசரத்துக்கு சூப்பரா சாமிட்டு போறாங்க. திருப்பி வராங்க. நல்லா கொடுத்தாங்களா? சாப்பாடு நல்லா இருக்கு. சரி சாமி சரி. நாங்களே எதிர்த்தாப்புல நல்லா. அதுதான் நான் பார்த்துட்டு கூப்பிட்டேன். சாப்பாடுனா வேணும் அப்படி வந்துருங்க சாமி. எத்தனை சாமி? ஒன்றா ரெண்டா? பார்த்துட்டு சொல்லுங்க. நீங்கள் கொடுத்த கண்ணாடி கண் செக்கப்புக்கு கரெக்டாக சூப்பராக நல்லா அருமையாக எங்களுக்கு செஞ்சு கொடுத்தாங்க. மிக்க ரொம்ப நன்றி. சந்தோஷம் சாமி. ஓம் நம. போய் செக் பண்ணி வாங்கி வந்துட்டுக்கிறாங்கப்பா. ஓம் நமச்சிவாய. அவரும் ஃபோட்டோ எடுத்துருக்காரா? ஆமாம் அவங்களுக்கு ஒரு ப்ரூஃப் வேணும்ல. ஆமாம் சாப்பிடுங்க. தாத்தா எத்தனை? 2. ஓம் நம சிவாய. பாட்டி தரேன் பாட்டி. ரசமும் நல்லா இருந்தது. எல்லா சாப்பாடுமே நல்லா இருக்கும். சாப்பாடு நமச்சிவாய நமச்சிவாய. சாப்பிடு. அமைதிக்கு ரிஷிகேசி. ஆமா. நம்ம நல்ல பழக்க வழக்கத்துக்கு வந்து நேபாள் மக்கள். சரி சரி சாமி சாப்பிடு. ஓம் நமச்சிவாய. சாமி சாப்பிட்டீங்களா? எங்க போயிட்டு வரீங்க? சரி சரி. ரெண்டா? நல்ல கீரையா மோரா? சிவாய நம. சிவாய நம. போயிட்டாங்க.
शिव अरुणाचल अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल அருணாச்சலமென அகமே நினைப்பவர் அகத்தை வேறறுப்பாய் அருணாச்சலா அழகு சுந்தரம் போல் அகமும் நீயூற்று அபிநமாயிருப்போம் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அகம் புகம் தீர்க்கும் அககுகை சிறையாய் அமர்வித்ததென் கொல் அருணாச்சலா ஆருக்காவினையாண்டதை அகற்றிடில் அகிலம் பழித்திடும் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா இப்படி தப்புனையே நினைத்தாய் இனி யாரிடுவார் அருணாச்சலா ஈந்திடும் அன்னை பெரிதருள் புரிவோ இதுவோ உனதருள் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா உன்னையே மாற்றி ஓடாதுலத்தின் மேல் உறுதியாயிருப்பாய் அருணாச்சலா உன்னை கண்டடங்கிட உன்னழகை காட்டருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா என்னை அழித்திப்போதென்னை தலவாவிடில் இதுவோ ஆண்மை அருணாச்சலா ஏனிந்த உலகம் என்னை பிறரெடுக்க இது உனக்கழகோ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா ஐம்புல கல்வர் அகத்தினி புகும்போது அகத்தினிலேயோ அருணாச்சலா ஒருவனம் உன்னை ஒழித்தவர் வருவார் சூரே இது அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா உயர்வில்லோய் உனையார் அறிவார் அருணாச்சலா ஔவை போல எனக்குன் அருளை தந்தனை ஆடுவதும் கடன் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா கண்ணுக்கு கண்ணாய் கண்ணின்றி காணுமை காணுவதே அருணாச்சலா காந்தம் இருந்த
குருவாய் பணித்தாள் குரு குருவாய் ஒளி அருணாச்சலா ஊர்வாள் கண்ணிய கொடுமையை படாத பூர்ணனை சேர்ந்தருள் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா எஞ்சியும் வஞ்சியாய் கொஞ்சமும் இறங்கிலை அஞ்சலென்றே அருள் அருணாச்சலா கேளாதடிக்கும் கேடு புகழை கேடு செய்யாத அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா கையினி தனியும் நீரசம் கொண்டு உவகை வெறி கொள அருள் அருணாச்சலா கொடியில் செடியரை கொல்லுனை கட்டி கொண்டெங்கன் வாழே அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா குணத்தோய் குறியாய் என்னை கொள குறையன் செய்தேன் அருணாச்சலா கௌதம தோற்றும் கருணை மாமலையே கடை கணி தாழ்வாய் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா சகலமும் விழுங்கும் கதிரொளியின மன ஜல ஜமல தீடருணாச்சலா சாபாடுன்னை சார்ந்துணவாயான் சாந்தமாய் போவன் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ